நண்பர்களே, அண்ணன் வச்ச சிக்கன் கிரேவியும் நெய்ச்சோறும் ரெடி. சாப்பிட வேண்டியதான் இப்போது. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? சாட்டர்டே இன்றைக்கி நான் அலாரம் வைக்காமல் தூங்கிட்டேன். அதனால் டைம் பார்த்தா கரெக்டாக 9:15 மேலே ஆகிடுச்சு. நான் 9:15 இங்கேருந்து ரெடி ஆகிட்டு கரெக்டாக பஸ்ஸுக்கு போய் நிற்கணும்னு நினச்சேன். இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நினச்ச கூட பார்க்கல. சீக்கிரமாக எழுந்திரிச்சா ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே கிளம்பி போகணும் அண்ணன் ரூமுக்கு. எப்படி இருந்தாலும் இங்கேருந்து மினிமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வாங்க இன்ஷா அல்லாஹ் போயிட்டு கிளம்பலாம். நண்பர்களே, பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. போய்கிட்ருக்கோம். நல்ல டிராஃபிக்கு. சாட்டர்டே நான் மார்னிங்கில் அந்த டைமுக்கு போனதில்லை. இப்போ போகிற வீக்கெண்டில் சைக்கிள் நம்ம ஊர்லலாம் சின்ன ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது ஏற்றினாலே விட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ரோலாக்கு. பார்ப்போம். ஹலோ நண்பர்களே, நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா கரெக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரோலா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரோலா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டேன்னா இங்கேருந்து அந்த பஸ்ஸு கிடைக்கும், அந்த பஸ்ஸு ட்ரெயின் கனெக்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப அது வழியாக போயிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நான் ரிட்டர்ன் போகிறப்போ ரோலா போக வேண்டிய வேலை இருக்குது. அப்போ வேணாலும் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இப்போயே இறங்கிட்டேன். இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ் வரணும். போயிட்டு கொஞ்சம் ஒரு ஹெட்செட் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. என்னன்னு வரேன்னு தான் நம்ம போயிட்டு இறங்குறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணோன்னா என்ன வந்தாலும் சேர்ந்து ஹெட்செட் வாங்கிட்டு கிளம்பிடலாம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, 2வது பஸ் ஏறியாச்சு. ஏறி போய்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். பஸ் விட்டு இறங்கியாச்சு. நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். டக்குன்னு வந்துட்டு டைம் பார்த்தா கரெக்டாக 12. அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கேன், அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கான். பார்த்துட்டு போயிட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி பஸ். நண்பர்களே, இவர் தான் என்னுடைய அண்ணன். ஃபோட்டோ எடுத்த கையோடு அப்படியே அண்ணன் டீ குடிக்க போகலான்னாப்புல. நான் சமசம் சேர்த்து சாப்பிட்லான்னு சொன்னேன். அண்ணன் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. அப்படியே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே லிஃப்ட்டில் போய்கிட்டே இருக்கும்போது 12th ஃப்ளோர் வந்துட்டு அவ்வளோதான். அப்படியே அண்ணனோட ரூமுக்கும் போயிட்டு வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Hey there, what you drinking? 2 shots, let's pour it out. I know what you're thinking, but tomorrow won't come for us. This life that we're living, ain't never gonna give it up. Double shot for the gifted, one more for us. There you go, drink it up. All this love in a cup. Yeah, we go slow, we go fast. Yeah, we can't get enough. We stay all day, all night, living in paradise. Remember, you don't get it twice. The time of your life. This is the time of your life. Remember, you don't get it twice. The time of your life. Don't look at the past, no, we're not going that way. Oh, now make it last, like it lasted a break of day. No matter what people say, live life in a fast lane. Double shot for the gifted, triple shot. கிளம்பியாச்சு. இங்கேருந்து சாப்பிட்டாச்சு, வேலை முடிச்சு, திங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இப்போ ரோலா போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒன்றும் இல்லை, என்னோடய மைக்குக்கு சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வாங்கணும். கேமரா வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ரொம்ப கிளியர் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, ரூம் வந்து இறங்கியாச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் இருங்க. நண்பர்களே, நான் ரூமுக்கு இப்போ தான் வந்தேன். மணி கரெக்டாக 9:10. ஃபுல் அலைச்சல் இன்னைக்கு. நான் ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இது வேறு கலந்து போயிடுது. இது என்னது
இதுக்குண்டான நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இங்கே ஓகேவாக இருக்குது. நான் வெளியிலேருந்து ஷூட் பண்ணுறேன் வெளியிலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்துட்டு ஓவர் சவுண்டாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இதோட நாய்ஸ் கேன்சலேஷன்னு சொல்லிட்டு டெட் கேட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அதுனா ஒரு விண்ட்ஸ்க்ரீனில் உள்ள அந்த காற்று சவுண்டு இல்லை வெளியில் எக்ஸ்ட்ரா சவுண்டு இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். அந்த ஒரு காரணத்தினால நான் ரோலாக போயிட்டு ஆனால் ரூம்லேருந்து முன்னாடியே கிளம்பிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் இங்கே ரோலால் ரீச் ஆகிறப்பயே ஆல்மோஸ்ட் 6:45 6:50 ஆகிடுச்சு. நான் அப்படியே அங்கே போய் இருக்கிற பள்ளியில் தொழுதுட்டு நான் அங்கே இருக்கிற மேக்ஸிமம் ரோலா மால் ஃபுல்லாக தேடிட்டேன். இது செப்பரேட்டாக அதுக்கு உண்டான பவுச் வந்து செப்பரேட்டாக கிடைக்காது, ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னாங்க. நான் சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா எப்படின்னா எடிட் பண்ணுறப்ப எனக்கு தெரியுது எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நாய்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி எடிட்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் சரி ஓகே இது கிடச்சிட்டுனா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாராக இருந்தாலும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய ஆடியோ வந்துட்டு கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருப்பீங்களா ஆடியோ, அப்படிங்கிறப்ப அதே குவாலிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்குண்டான சேஞ்சஸ் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்ஷால்லா சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நான் எப்படின்னா அங்கேருந்து இங்கே வரப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்படின்னா நார்மல், அதாவது கல்ஃபுக்கு வரப்போ கூட அவ்வளோ ஃபீல் ஆகாது போல இருக்கு. இங்கேருந்து போகிறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ என்ன ரூமுக்கு போகிறப்ப, அதேமாரி அங்கேருந்து இங்கே வரப்போ அவ்வளோ ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே அதாவது நார்மல் சிட்டி சைடில் இருக்கிற லைஃப் கிடையாது, இங்கே சஜாவில் இருக்கிற லைஃப் டோட்டலே டிஃப்ரெண்ட்டு. நான் சொன்ன மாதிரி டீ கடை, கம்பெனி, ரூம், இதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது, சேஞ்சஸே கிடையாது. இதே அண்ணன் ரூம்லன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு, வெளியில் எங்கேயாவது போகலாம், ஒரு கடையிலனா இன்னொரு கடைக்கு போகலாம், அந்த வேலையே இங்கே ஆகாது. அந்த ஒரு காரணத்தினால நீ எப்போதுமே சரி, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. நான் முன்னாடிலாம் வந்துட்டு வீக்கெண்ட் எப்போதுமே அங்கே போயிடுவேன், 2 நாள் அண்ணன் ரூமில் தான் இருப்பேன். அப்போ வரப்போலாம் மேக்ஸிமம் அழுதுகிட்டே தான் வருவேன். இன்றைக்கே ரோலாக ரீச் ஆக போகிறப்ப என் மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவ்வளோ ஃபீல் ஆகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காரணத்தை அது இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே இல்லையா, ஃபுல்லாகவே எல்லாருமே நம்ம அப்படியே ஒற்றைப்பட்ட படை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சிங்கிள் ஆன மாதிரி. சிங்கிள்னா அந்த சிங்கிள் கிடையாது, இது செப்பரேட், ஒரு தனிமை நல்ல இதுதான். இன்னொரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு ஓகேவாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டுங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அந்த வீடியோவும் எடுக்க முடியும். ஆனால் நான் வந்துட்டு செப்பரேட்டாக இது மாதிரி பேசுகிறது வந்துட்டு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால இப்போ போனது வந்துட்டு நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நினைக்கணும், இல்லைச்சு மைனஸ் இருக்கும், இருந்தாலும் அதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அப்படி தானே நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். நாளைக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, போயிட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலாம் கேட்டாங்க. நான் அதுமாரி போயிட்டு ஆனால் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு. சரி ஓகே, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நாளைக்கு காலையில் வந்துரு, 10 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுங்க, நான் நாளைக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, பார்த்துட்டு எப்படி போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோ சொல்ல கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்லான்னு தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வந்துட்டு என்னென்னா இன்னொரு விஷயம், மெயினான திங்க் என்னென்னா, துபாய் போய்ட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி, ஷார்ஜா போய்ட்டு ரோலாலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, எப்படியும் மினிமம் பஸ்ஸில் வந்து ஒரு 1 hour 15 minutes ஆகும். அதில் பயங்கர டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்குது எனக்கு. இப்போ என்னோடய தாட் என்னென்னா டீ குடிக்கணும், அவ்வளோதான். நான் டீ குடிச்சிட்டு வந்து வீடியோ போட்டிருந்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மைண்டுன்னு இல்லை, அதாவது இன்னொரு விஷயம், வீடியோ அப்புறம் எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த டைமில் எனக்கு ரூமில் யாரும் இல்லை, இந்த டைமில் நான் எடுத்துட்டேன்னு எனக்கு ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா
நம்ம இதுக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ இப்போ என் ரூமில் இல்லை, ஆளுங்க இல்லை, இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் சரிட்டு இந்த டைமுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, வந்துட்டாங்க, மணி 9 ஆயிட்டில் வந்திருப்பாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் அங்கேருந்து இப்போது துபாயிலேருந்து ஷார்ஜாலேருந்து அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் இங்கே சஜாவில் இருக்கிறவங்க வரப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுமாரி ஆடியோ கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த விஷயத்தை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்கிறதுனால என்னோடய பட்ஜெட்டுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். மைக்கு கேமராலாம் நான் வாங்கலை, மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுற டெட் கேட்டுங்கிறது நான் வாங்கலான்னு தான் போனேன். தேடி பார்த்தா எந்த கடையிலுமே இல்லை, இருக்குது, ஆனால் மைக்கோட தான் வருது அப்படின்னாங்க. நான் சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு இது போதும், எடிட் பண்ணுறப்பனாலும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓகே கேஸ், பார்த்துட்டு தூங்குவோம், ரொம்ப டயர்டு, வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனவே அல்ஹம்துலில்லாஹ் நான் ஹெட்செட் வாங்கியிருக்கேன், அண்ணா வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கலை. நான் தான் ஏற்கனவே காலையில் சொல்லிட்டு தானே போனேன் ஹெட்செட் வாங்குறேன்னு சொல்லிட்டு. நேற்று பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன், வீடியோ கால் பண்ணுறப்ப பேசினேன். அப்போ வந்துட்டு வீடியோ கால் வந்துட்டு நார்மலாக வச்சு பேசினப்போ அப்போ கேட்டாவில் ஹெட்செட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஹெட்செட் இல்லை வீணா போய்ட்டு அப்படின்னா, சரி நாளைக்கு வா நான் வாங்கி வைக்கிறேன், இல்லைனா இங்கே 2 பேர் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் ஒன்று கிடச்சிருக்கு. நான் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாய், குட் நைட்.